சந்திர நமஸ்காரத்துக்கும் சூரிய நமஸ்காரத்துக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறது சந்திர நமஸ்காரம். சூரிய நமஸ்காரத்துக்கும் சந்திர நமஸ்காரம் என்ன வித்தியாசம்னா, சூரிய நமஸ்காரம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் உடம்புல இருக்க பாடியோடைய டெம்பரேச்சரை அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். உஷ்ணத்தை எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கும். சூரிய சக்தி நமக்கு நிறைய கிடைக்கிறதுனால சோர்வு ஆக மாட்டோம். உடம்பு நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அது ஒரு 12 ஆசனம் இருக்கிறதுனால பாடி எப்போவுமே நமக்கு இளமையாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் சூரிய நமஸ்காரம் நல்லா வருவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சந்திர நமஸ்காரம். சந்திர நமஸ்காரம் பார்த்திங்கன்னா பாடியை வந்து கூல் பண்ணிவிடும். சூரிய நமஸ்காரம் பண்ணால் பாடி எப்படி ஹீட் ஆகுதோ அதுக்கு பதில் சந்திர நமஸ்காரம் பண்ணிங்கன்னா பாடி வந்து கூல் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு டென்ஷன் ஆகுறாங்களா அடிக்கடிக்கு அவங்களுக்கு நல்ல பொறுமையை உண்டாக்கும் இந்த சந்திர நமஸ்காரம். நிறைய பேருக்கு சூரிய நமஸ்காரம் மட்டும்தான் தெரியும், சந்திர நமஸ்காரம் இருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம சந்திர நமஸ்காரம் பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றதை சொல்கிறேன். அது இல்லாமல் சந்திர நமஸ்காரம் எப்படி பண்ண, சூரிய நமஸ்காரம் வந்து 12 ஸ்டெப்பு, சந்திர நமஸ்காரம் ஒரு 14-15 ஸ்டெப்பு வரும். ஓகேங்களா? இப்போ அதை எப்படி பண்ணுறவங்க பாருங்கள். சந்திர நமஸ்காரம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால அதை யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராதளவு, நோயே வராதளவு நம்ம காப்பாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் சந்திர நமஸ்காரம் எப்படி பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம மேட்டுடைய வலது பக்கம் வந்துடணும். வலது பக்கம் வந்துட்ட பிறகு அப்படியே கைகளை அது பாருங்க அப்படி தூக்கிட்டு ஒரு வணக்கம், அப்படி ஒரு வணக்கம் வச்சுட்டு கைகளை அப்படி தூக்குறோம். ஸ்ட்ரெயிட்டாக அப்படி தூக்கிடும். தூக்கிட்டு நல்லா கால்களை கிட்ட வச்சுட்டு இடது பக்கத்தில் ஒரு பெண்டு, மறுபடியும் வலது பக்கத்தில் ஒரு பெண்டு. அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டு இது பாருங்கள் கைகளை கீழே இப்படி இறக்கிடுவோம். இறக்கிற போதே இது பாருங்கள் நம்மளோட இடது காலை அப்படி வைக்கிறோம். அப்படி வச்சுட்டு 2 கையை சின்முத்திரா வச்சுட்டு இந்த பொசிஷனில் நம்ம உட்காரோம். இது பாருங்கள் சின்முத்திரா வச்சுட்டோம். அப்படி உட்கார்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 உட்காந்துட்டோமா. இப்போ தான் பாருங்க அப்படி எழுந்துட்டு மறுபடியும் கால்களை நல்லா ஓப்பன் பண்ணிட்டோம். அப்படி பண்ணிட்டோம். இந்த பொசிஷனில் பண்ணிவிட்டு கைகளை அப்படி தூக்கிட்டு நம்ம திரிகோண ஆசனத்துக்கு வந்துடணும். இந்த பாருங்கள் முட்டியை மடக்காம இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியமான பொசிஷன். இந்த இடம் ரொம்ப கரெக்டாக இந்த பெண்டு வரணும். கையை அப்படி வைக்கணும். அப்படி பார்க்கணும். 1 2 3 4 5 6. இப்போ தான் பாருங்கள் இதை பண்ணி முடித்த பிறகு இதே பொசிஷனில் இப்படி கால்களை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா மாதிரி அப்படி பிடிச்சி நம்மளுடைய தலையை இந்த பொசிஷனை வைக்கிறோம். வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு மறுபடியும் இதை பாருங்கள் இந்த பொசிஷன் பண்ணுறோம். இது நல்லா கவனிங்க. இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வரணும். வரும்போது கால்களை இப்படி இருக்க கால்களை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை பாருங்கள் அப்படி தூக்கிட்டு ஒரு வணக்கம் வச்சுட்டு இந்த பொசிஷன். அவ்வளோதான். இப்போ இதை பாருங்கள் இந்த இடத்த அப்படியே உட்கார வச்சு கால்களை ஒரு மல்லாசனம் இந்த பொசிஷன் அப்படி வந்து ஒரு வணக்கம். மறுபடியும் இதை பாருங்கள் இதை ஊனி இந்த பக்கத்தில் இப்படி வரணும். இந்த கால் நல்லா படிய வைக்கணும். இந்த கால் நல்லா படிய வைக்கணும். ஒரு வணக்கம் வைக்கணும். வணக்கம் வச்சுட்டு மறுபடியும் இதை பாருங்கள் இந்த கால்கள் வணக்கம் வச்சால நல்லா ஊனி இந்த காலுக்கு மறுபடியும் நம்ம போயிடும். இப்போ நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம். இந்த பாருங்கள் அப்படி போயிட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் இப்படி வந்துட்டு இதை பாருங்கள் இந்த பொசிஷன் அது வந்துட்டோம். மாற்றி வந்து கால்களை இப்படி பிடிச்சி வந்துட்டு மறுபடியும் கால்களை இந்த பொசிஷன் வச்சு இது பாருங்கள் 1 2. இது வந்து 6 ரவுண்டு இப்போ நம்ம பண்ணுது. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் நம்ம இப்போ இடது பக்கம் வந்துட்டோம்ல. இப்போ இடது பக்கத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பொசிஷன் வலது பக்கத்தில் அப்படி போயிட்டு அப்படி கீழே இறக்கிட்டு இங்கேருந்து நம்ம ஷோல்டருக்கு ஈக்குவலாக கால்களை அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இதை பாருங்கள் மறுபடியும் கைகளை இப்படி கொண்டு போயிட்டோம். இந்த பொசிஷன் சின்முத்திரா வச்சுட்டோம். வச்சுட்டு இதை பாருங்கள் அவ்வளோதான். இப்போ இதை பாருங்கள் அப்படியே அப்படி எழுந்த மாதிரி வந்து கைகளை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஆப்போசிட்டு போனோம்ல. இப்போ அதே வலது பக்கத்தில் இப்படி வந்துட்டோம். கால்கள் நல்லா இந்த பக்கம் போயிட்டோம். அப்படி போயிட்டு மறுபடியும் இதுலேருந்து இந்த பக்கம் திருப்பணும். திருப்பி அது பிடிச்சிட்டு இந்த பொசிஷன் அவ்வளோதான். அப்படி பண்ணிட்டு தான் பாருங்கள் கால் அப்படி முட்டி போடுறோம். முட்டி போட்டு கால் நல்லா கவனிங்க. இப்படி வச்சுட்டோம். வச்சுட்டு ஒரு வணக்கம்
கால்களை இந்த பொசிஷன், ஒரு வணக்கம், மறுபடியும் இப்படி ஊனி ஒரு வணக்கம் வச்சுட்டோமா. இப்போ மறுபடியும் நம்ம ரைட் சைடே தான் போகணும். இந்த பாருங்கள், ரைட் சைடு எடுத்து போகிறோம், போயிட்டு அதே மாதிரி இப்படி கொண்டு வருவோம், கொண்டு வந்து இப்படி பிடிக்கிறோம், மறுபடியும் இந்த பொசிஷன் வந்துட்டோம், அது பிடிச்சிட்டு அதே ஆப்போசிட் சைடு அது போயிட்டு கால்களை மாற்றிட்டு பழைய பொசிஷன் அப்படி நிற்க வைக்கிறோம், மறுபடியும் நிற்கிறோம், அது போயிட்டு 1 2 அவ்வளோதான். இதுதான் சந்திர நமஸ்காரம் ஒரு செட்டு. புரியுதா?